எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மருதாணி. இந்த மருதாணி மூலிகை இப்போ நீங்கள் பார்க்குறத மருதாணியோடைய மரம், மிகப்பெரிய மரம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூவோடையும் கொத்தோட காயோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மருதாணி மரம் வந்து மகாலட்சுமியோட அம்சம். இதுக்கு நிறையா மருத்துவத்தன்மை இருக்குது, தெய்வீகத்தன்மை இருக்குது. இது தெய்வ சக்தி நிறைந்த ஒரு மூலிகை. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இந்த இலையெல்லாம் பறித்து கையில் வச்சா நல்லா சிகப்பாகும், பித்தமெல்லாம் குறையும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத மருதாணி மரம். எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. இந்த மருதாணி மரத்தில் எல்லா மருத்துவ குணங்களும் இதில் நிறைஞ்சிருக்குது. பாருங்க, இதோடைய இலைய நீங்கள் அரைச்சி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் காய்ச்சி உங்களுக்கு வந்து தலையில் தடவும் போது முடி வந்து செழிப்பாக வளரும். இதோடைய இலைய நீங்கள் அரைச்சி நகைக்கண்கள், உங்கள் நகத்தில் இருக்கிற சுற்றி படர்ந்து இருக்கிற அரிப்புள்ள ரணம் அதில் வச்சு நீங்கள் பத்து போட்டிங்கன்னா அந்த நகத்தில் உண்டான ரணங்கள் எல்லாம் ஆறிடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுமோகம், பெரும்பாடு, வேட்டை இதையெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த மருதாணி செடிக்கு இருக்குது, இந்த மருதாணி இலைக்கு இருக்குது. இதோடைய இலைய பார்த்தீங்கன்னா கோதுமை அரைச்ச நீரில், அந்த நீரில் வந்து இதோடைய இலையை நல்லா அரைக்கணும். இலை சாப்பிட முடியாது, அப்படியே வாய் எரியும். அதே போல் நாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த இலையை வந்து நீங்கள் அரைச்சி இலைய வந்து நீங்கள் தண்ணியில், இந்த கொதிக்க வச்ச தண்ணியில், அந்த இலையை கொதிக்க வச்ச தண்ணியில் வாய் கொப்பளிச்சிங்கன்னா இந்த வாயில் உள்ள ரணங்கள் எல்லாம் ஆறி போயிடும். அதே போல் இதை கைகள்லையும் கால்கள்லையும் அரைச்சி வைக்கும்போது நல்லா செவந்துடும், பித்தம் குறையும். உடம்புல உள்ள பித்தத்தை இது எடுத்துடும். ஆனால் அழகு கொடுத்துரும். நல்ல அழகு வந்து கைகளுக்கும் கால்களுக்கும் நல்ல அழகு கொடுக்கும், அருமையான அழகை கொடுக்கும். ஆண்களும் கூட வைக்கலாம். மாதம் ஒரு தடவை இதை அரைச்சி வைக்கணும். எல்லா தெய்வத்தோடைய கைகளிலும் மருதாணியுடைய அந்த சித்திரம் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த சிகப்புக்கு வந்து பிரபஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த விதைக்கு வந்து, இதோடைய விதைக்கு வந்து பில்லி, சூனியம், பேய், பிசாசு, பூதம் இதை விரட்டக்கூடிய சக்தி வந்து இந்த விதைக்கு இருக்குது. இதை வீட்டில் வச்சிங்கன்னா பேயெலாம் வராது. இது வீட்டில் வளர்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை. இந்த காய்ந்த விதையை நீங்கள் சாம்பிராணியில் தூபதீபம் போடும்போது உடம்பில் இருக்கிற ஒரு பயந்த குணம், இந்த விதையை அரைச்சி நீங்கள் வந்து இந்த விதையை நல்லா பொடி பண்ணி தூபதீபம் சாம்பிராணியில் போடும்போது பயந்த குணம், பேய், பிசாசு குணம் இது எல்லாத்தையும் இந்த புகை வந்து நிவர்த்தி ஆக்கும். இதை வீட்டில் வச்சிங்கன்னா தெய்வ கடாட்சம் உண்டாகும், எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்க. இந்த பூவை இது வந்து காயகல்ப மூலிகையாக மாறுது. இந்த பூவோடைய சாற்றில் சாதிலிங்கத்தை சுருக்கிடுவாங்க. சுருக்கிட்டா நல்லா
நல்லா மணி போல் மாறும். இப்படி மணி போல் மாறி இதில் செந்தூரம் செய்வாங்க. சித்தர்கள் வந்து செந்தூரம் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கைகள் மலை போல் மாறும். கைகளும் உடம்பும் வலுப்பெறும், கல்தூண் போல் மாறும். இதனுடைய பூச்சாற்றுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த பூச்சாற்றில் காயகல்ப மூலிகைகள் செய்வாங்க சித்தர்கள். இந்த பூவோடைய சாற்றில் காயகல்ப மூலிகைகள் செய்வாங்க. பெண்கள் இந்த பூவை தலையில் வச்சு படுத்தாங்கன்னா நல்லா தூக்கம் வரும். நல்ல கனவு வரும். நல்ல கெட்ட கனவு வராது. நல்லா தூக்கம் வரும். நல்ல மகிழ்ச்சியான தூக்கம் வரும். இதை வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுங்க. கண் திஷ்டி எல்லாம் விலகும். இந்த மருதாணியை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நலனும் அடையணுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.